வணக்கம் மாணவர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே. இந்த நிகழ்வானது எங்களுடைய கல்லூரியின் மிகச்சிறந்த சாதனையாக, உலக சாதனை நிகழ்வாக 2 நாட்கள் சேலம் முதல் பெங்களூர் வரை மாணவர்கள் அழைத்துச் சென்ற காணொலியின் அடுத்த தொகுப்புதானது. இந்த காணொலியில் நாம் காண இருப்பது மாணவர்களுக்கு ஏர்போர்ட்டில், சேலம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் அவர்கள் வழங்கிய ட்ரைனிங்கை பற்றிய வீடியோ தான் இது. முதலில் விமான நிலையத்தில் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நான் ஏற்கனவே கூறியது போல விமான நிலையம் எங்கும் மாணவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு சேலம் மற்றும் பெங்களூரில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை அறிந்து இந்த நிகழ்வின் தொகுப்பை வழங்குவதற்காக வருகின்ற பாலிமர் செய்தி உலகெங்கும் கண்டிப்பாக அனைவரும் பார்த்திருப்பீர்கள், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் இப்போது வரை 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட சென்றுள்ளது. உலக அரங்கில் இந்திய அளவில் என்பதை கூறுவதோடு உலக அரங்கில் கல்லூரியில் விருதுநகர் அண்ணா காலேஜ்ல இருந்து வரோம். ஃபர்ஸ்ட் டைம் லோ பட்ஜெட்ல சேலம் டு பெங்களூர் ஃளைட் ட்ரிப் சார் அரேஞ்ச் பண்ணி இங்க ஏவியேஷன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும். ஐ அம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி நான் படிச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னோட லைஃப்ல ஒரு ஏர்போர்ட் ட்ரிப் இந்த மாதிரி ட்ரிப்ன்றது இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. எங்கேயுமே நான் போனது கிடையாது. ஃளைட்ல கனவுல பாத்துருக்குது, இல்ல எங்கேயாச்சும் போகல வானத்துல தூரத்துல பார்த்துட்டு ஃளைட்னு கத்துறது, அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். என் வாழ்க்கையில முறை ஒரு ஃளைட்டை பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்னு நான் போறதே என் லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ தூரம் நாங்க பஸ்ல ஒன்னா வந்துட்டு இப்போ சேலம் டு பெங்களூர் ஃப்ளைட்ன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னமும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஆன் த ஜாப் ட்ரைனிங் ப்ளஸ் ட்ரைனிங் எல்லாம் ஏர்போர்ட்லேயே கொடுக்கணுன்றதுக்காக முதல் முறையாக கூட்டு போகிறோம். இதில் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் கல்லுப்பட்டி விருதுநகர்லேருந்து எங்கள் காலேஜ்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 2 நாள் ஐவி ட்ரிப்பாக வந்து முதல் நாள் பெங்களூர், அடுத்த நாள் வந்து மைசூர்னு சொல்லிட்டு கூட்டு போகிறோம். இல்லை மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இதான் அவங்க எல்லா பேருமே ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காக எங்கள் கல்லூரி சார்பாக இந்த ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடு. ஸோ அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கோம். பாலிமர் தொலைக்காட்சிக்கு எங்களை மனமார்ந்த நன்றி. கல்லூரியின் ஸ்டாஃப் ரஞ்சிதா அவர்கள் மாணவ செல்வம் கூட ஒரு அழகான மறக்க இயலாத ஒரு செல்ஃபியை எடுத்துக்கொண்ட ஒரு அழகான தருணம் அது. இந்த நிகழ்வில் இருப்பவர்கள் அலைன்ஸ் சேனலுடைய மேனேஜர் நந்தகுமார், மாணவர் அனைவரும் மற்றும் சேலம் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அவர்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு தனி விமானம், மாணவிகளுக்கு தனி விமானம் என 2 விமானங்கள் மூலம் அழைத்துச் சென்றோம். இந்த ஏர்போர்ட்டில் நடைபெறக்கூடிய நடைமுறை செயல்கள், இன்னமர் செக்இன், செக்யூரிட்டி செக்இன்ஸு, அதை பற்றிய அனைத்து விவரங்களும் மாணவர்களுக்கு மிக தெளிவாக, மிக அற்புதமாக விளக்கி கூறினார்கள். மாணவர்களுக்கு ஒரு தனி என்றும் மாணவிகளுக்கு ஒரு தனி பேட்ஜ் என்றும் 2 பேட்ஜ் தான். இதெல்லாம் மாணவர்களை தங்களுடைய போர்டிங் பாஸ் அன்பான நிகழ்வு. இந்த நிகழ்வில் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேலம் ஏர்போர்ட்டினுடைய ஸ்டாஃப் அனைவரும் எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். ஏன்னால் எந்த ஒரு கல்லூரியிலும் சாதாரணமாக ஏர்போர்ட்டை பார்க்க தான் நடத்தி செல்வார்கள். ஆனால் நாங்கள் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் நடத்தி சென்று ஏர்போர்ட்டில் நடக்கிற அனைத்து நடைமுறை செயல்பாடுகளையும் மாணவர்களுக்கு மிக அருமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏற்பாடை செய்திருந்தோம். இருக்கும் எல்லா பேருமே உங்களோட டவுட்ஸ் ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஆட்டோமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ உங்களோட ஜாயின் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணுறது ஒன்று ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸு தான் ட்ரைனிங். பட் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருக்குது. ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ கேன் டாக், ஆட்டோமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ டோன்ட் நோ வாட் ஐ கேன் டெல். இல்லை நீங்கள் ஏவியேஷன் பற்றி சொல்லுங்க, அவங்களும் நான் ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி பர்ஃபெக்டாக இருக்கும். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ், செகண்ட் இயர்ஸ், தேர்ட் இயர்ஸ் ஓகே தேர்ட் இயர்ஸ் முன்னாடி இருக்கீங்க. அப்போ உங்களில் வந்து கொஸ்டின் கேட்கலாம். செகண்ட் இயர்ஸ், ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். தேங்க்யூ. நாங்களும் இப்படி தான் தேங்க்யூ சொல்லுவேன். நீங்கள் யாராவது ஸ்பீக்கர் சொல்கிறாங்கன்னா அது ஃபஸ்ட் இயர் நல்லா இருந்துச்சு, செகண்ட் இயர் கூட பரவாயில்ல, ஃபைனல் இயர் போனோடனே நிறைய கொஸ்டின் தான் கேட்பாங்க. திடீர்னு பாயிண்ட் பிளாங்காக they state this equation. The equation by absolute square root of 1. Okay.
ட்ரைனிங் எல்லாம் முடிந்த பின்பு மாணவர்கள் தங்களுடைய டிக்கெட்டினுடைய எண்களை உறுதி செய்து கொண்டு விமானத்தில் ஏறுவதற்காக தங்களுடைய முதல் பயணம் விமானத்தில் செல்வதற்காக தயாராகி மிக சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருந்தனர். இவர்கள் செல்வதற்கு முன்பாகவே மாணவர்களுடைய முதல் விமானம் இண்டிகோவிலிருந்து சேலம் டு பெங்களூருக்கு மாணவர்கள் மற்றும் தனி விமானத்தில் இவர்களுக்கு ட்ரைனிங் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் விமானத்தில் செல்வதற்கு உண்டான அனைத்து பணியும் செய்து உங்களுடைய முதல் விமான பயணத்தை இண்டிகோவில் தொடங்கினர். அந்த விமான பயணங்கள் காட்சிகள் தான் இவை அனைத்தும். எங்களுடைய பிபிஏ மற்றும் ஆப்டோமெட்ரி அந்த கேட்டரிங் மாணவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றனர். மிக ஒரு அருமையான காணொலி. ரன்வேயில் இருக்கக்கூடிய விமானத்தை நோக்கி எங்களுடைய மாணவ செல்வங்கள் விமானத்தில் ஏறுவதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத முதல் பயணத்திற்காக மாணவர்கள் ஏறி சென்றிருக்கிறோம். அடுத்த பின்பாக எங்களுடைய மாணவிகள் அலைன்சேரில் செல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர். அலைன்சேரில் முக்கியமாக அலைன்சேரில் மற்றும் இண்டிகோவில் எங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு ஏற்படுத்தினர். ஏனென்றால் ரன்வேயில் இத்தனை மாணவர்களோடு சேர்ந்து குழுப்படம் வீடியோ எடுப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு அளித்தனர். அலைன்சேர் இந்தியாவிற்கு மனமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் சந்தோஷமாக ஏறியுள்ளனர். மிக ஒரு அருமையான சந்தோஷமான பயணம். நாங்கள் செல்வதற்கு முன்பாகவே மாணவர்கள் பெங்களூரில் சென்று இறங்கியிருக்கிறார். அதற்குண்டான காணொலியானது. ஏனென்றால் 2 விமானங்கள் யாரும் கண்டிப்பாக இதை நம்ப மாட்டார்கள் என்பதற்காக தான் 2 விமானங்களை மாணவர் சென்று தனித்தனியாக இங்கு வந்து பதிவு செய்துள்ளோம். ஏர்போர்ட்டில் இறங்கி பேருந்துகளில்